गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद. எல்லாருக்கும் நமஸ்காரம். நாம் அந்த குருவாயூரப்பனுடைய பரம கிருபையினால் நாராயணியம் தசகம் 21 நவவர்ஷாணி சப்தத்வீபாதயச்ச இதுதான் பார்க்க போகிறோம். த்வீபம்னா தீவு, வர்ஷானா கண்ட்ரி, அதாவது நம்மளுடைய ஜாகிரஃபி. நம்ம பாரதம்னாலே நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், இந்தியாங் மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் முன்னாடி இது அகண்ட பாரதம்னு சொல்லுவா இல்லையா, அது எப்படி இருந்தது எல்லாம் பிச்சுண்டது போக நம்ம இப்போ உட்காந்துருக்கோம். அது ஃபுல்லாகவே பாரத தேசமாக தான் இருந்ததுங்கிறத விதண்டாவாதம் பண்ணுறவா ஒத்துக்க மாட்டா. ஆனால் எவ்வளோ அருமையாக பட்டத்திரி சொல்லியிருக்கார். இதை நம்மளும் என்ஜாய் பண்ணுவோம். பின்னாடி கண்டிப்பாக ஒரு அகண்ட பாரதம் உருவாகும். அதில் பழைய மாதிரி தர்மங்களோடு நம்ம வாழ்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த குருவாயூரப்பனை வேண்டின்ட்டு நம்ம இதை ஆரம்பிப்போம். மத்யோத்பவே புவ இலாவிருத்த நாம்னி வர்ஷே அப்படிங்கிறார். முதல்ல இலாவிரதத்தை ஆரம்பிக்கிறார். அதுதான் சென்டர்லேருந்து அவர் ஆரம்பிக்கிறார். அனைத்திற்கும் மூலமான பகவானே அப்படிங்கிறார். சம்ஸ்ரயே துவாம், உன்னையே சரணம் அடைகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அவர். இலாவிருத்தம் என்கின்ற நாடு நிலத்தின் நடுவில் இருக்கின்றது. அதில் பார்வதி முதலான பெண்கள் மட்டுமே வசிக்கிறார்கள். அங்கு சிவபெருமான் உன்னை மந்திரங்களாலும் தோத்திரங்களாலும் வழிபடுகின்றார். ஷர்வேன மந்திர நுதிபிகி சமுபாசியமானம், அதாவது பார்வதியும் பரமசிவாவும் அங்கே யாரை வேண்டிக்கிறா, சங்கர்ஷனாத்மகம் அதீஸ்வர சம்ஸ்ரயே துவாம், சங்கர்ஷனர் வடிவத்தில் இருக்காராம். அதாவது ஒவ்வொரு நாட்டிலையும் விஷ்ணு எந்தெந்த ரூபத்தில் இருக்கார், யார் யாரெல்லாம் அவரை வழிபடுறா அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம். இப்போ இந்த இலாவிரதத்தில் சிவபெருமானும் பார்வதியும் தான் மந்திரங்களாலும் தோத்திரங்களாலும் வழிபடுறார். அந்த எந்த ரூபத்தில் இருக்காராங்க, சங்கர்ஷ்ணருங்கிற ரூபத்தில் பகவான் இருக்கார். உன்னையே நான் சரணடைகிறேன், சம்ஸ்ரயே துவாம், உன்னையே நான் சரணடைகிறேன்கிறார். அடுத்த கண்ட்ரி எதை பற்றி பேசுகிறோன்றக்க அப்படின்னாக்கா பத்ராஸ்வநாமக இலாவிரத பூர்வ வருஷே. இலாவிரதத்துக்கு கிழக்கு திசையில் இருக்கும் பத்ராஸ்வத்தில் பத்ரஸ்ரவசுக்கள் என்கின்ற முனிவர்களால் பரிணூயமானம் கல்பாந்தகூட நிகமோத்தரண பிரவீணம் தியாயாமி தேவ ஹயசீர்ஷ தனும் பவந்தம். இங்கே யார் இந்த முனிவர்கள்லாம் வணங்குறான்னா ஒரு ஞானமே வடிவான அங்கே யார் இருக்கா அப்படின்னு கேட்டான்னாக்க ஹயக்ரீவ மூர்த்தி இருக்கார். அங்கே வேதங்களெல்லாம் மீட்டெடுத்து கொடுத்த ஹயக்ரீவ மூர்த்தி இருக்கார். அவரை முனிவர்கள்லாம் அங்கே தியானம் பண்ணிட்டு இருக்கா. அத்தகைய ஆற்றல் உடைய உன்னை நான் தியானிக்கிறேன் அப்படின்னு இங்கே பட்டத்திரி சொல்கிறார். அடுத்த கண்ட்ரி பேர் ஹரிவர்ஷ வர்ஷே. இப்போது பகவானே இலாவிரதத்துக்கு தெற்கே தியாயாமி தக்ஷிணகதே ஹரிவர்ஷ வர்ஷே. பிரஹ்லாத முக்கிய புருஷைகின்னு உடனே நமக்கு தெரியும். பிரஹ்லாதன் அங்கே வழிபடுறாருன்னா அங்கே யார் இருப்பா, ஞானப்பிரதம் நரஹரிம் பகவன் பவந்தம். அப்புறம் நிச்சயமாக நரசிம்மர் இருப்பார்னு நமக்கு தெரியும். அவர் எப்படி இருக்காராம், தவளாகிருதி மேக சுத்த, அதாவது ஒப்பற்ற தூய அறிவை அளிப்பவரும் வெண்மையாக மிக உயர்ந்து விளங்கும் காந்தஸ்வரூபியும் அப்படின்னு போடுறார் நரசிம்மருக்கு. அப்படி இருக்கிற நரசிம்ம வடிவரை உண்மை தியானிக்கிறேன். அடுத்த கண்ட்ரி என்ன, கேத்துமாலம். இதை எப்படி, இந்த கேத்துமாலம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கான். அதுக்காக எப்படி அட்ஜெக்டிவ் போடுறாரு பாருங்கோ, லலிதாத்மணி லலித ஸ்மித சோபனாங்கம்னு போடுறார். அப்போ அழகாக ஒரு கண்ட்ரி இருக்குது அப்படின்னாலே அங்கே யார் இருப்பா, லக்ஷ்மி பிராட்டி இருப்பா. லக்ஷ்மியா பிரஜாபதி சுதைஷ நிஷேவியமானம் தஸ்யாக பிரியாய திருத காமதனும் பஜே துவாம். அப்போ அங்கே லக்ஷ்மி இருக்கா அப்படின்னு சொன்னால் மன்மத ரூபம் கொண்ட உன்னை வணங்குறா லக்ஷ்மி. ஏன்னா அப்படி லக்ஷ்மியை வசீகரித்து வச்சிருக்கார்.
தஸ்யாஹா பிரியாயன்னு போடுறார். அவள் பிரியத்திற்கு பாத்திரமான காமதனும் அப்படிங்கிறார். மன்மதின் ரூபத்தை ஏற்ற உன்னையே வழிபடுகின்றேன். அங்கே வந்து லக்ஷ்மியும் பிரஜாபதி புத்திரர்களாலும் வழிபடப்படுகிறார் பெருமாள். அடுத்த கண்ட்ரி பார்த்தா ரம்யகம். அதில் யார் இருக்கா? ரம்யே பியுதீச்சி கழு ரம்யக நாம்னி வர்ஷே தத்வர்ஷநாத மனுவர்ய சபர்யமானம் பக்தைக வத்சல மமத்சர ஹிருத்சு பாந்தம் மத்ஸ்யாகிருதிம் புவனநாத பஜே பவந்தம். இப்போ எப்படி வந்து சொல்கிறார்? புவனநாத அப்படின்னு போடுறார். உலகின் தலைவனே, ரம்யகம் என்கின்ற அழகிய நாடு அந்த இலாவிரதத்துக்கு வடக்கு திசையில் இருக்குது. அது வந்து என்ன சொல்கிறார்? அதன் தலைவனான வைவஸ்வத மனு அங்கே இருக்கார். அவர் வந்து வணங்குறாராம். பக்தர்களிடம் நிலையான அன்பினை கொண்டவரும் பொறாமையில்லாத யோகிகளின் உள்ளத்தில் விளங்குபவரும் மீனின் வடிவத்தை பெற்றவருமானவோ திருமாலே அப்படிங்கிறார். வைவஸ்வத மனு வந்து வணங்குறாருனாலே அங்கே வந்து மத்ஸ்யாவதாரம் எடுத்த பெருமாள் தான் இருப்பாருங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அங்கே திருமாலை அந்த மாதிரி ஒரு ரூபத்தில் நான் வணங்குறேன். இப்போ அடுத்த கண்ட்ரி என்னன்னு பார்த்தேன்னா ஹிரண்மயம். இப்போ சிறந்த அறிவாய் விளங்குபவனே பரிச்சின்மயாத்மன் அப்படின்னு போடுறார் பட்டத்திரி. ஹிரண்மயம் என்ற நாட்டில் உள்ளவரும் இப்போ வந்து மத்ஸ்யாவதாரம் வந்துருத்துனாலே அடுத்தது கூர்மாவதாரம் வந்துடும். மந்திரமலையை தாங்கும் சக்தி படைத்த ஆமை வடிவத்தில் மத்ரி திருதி கர்மட காமட்டாங்கம் அப்படின்னு போகிற. கர்மட்டம்னா ஆமை வடிவத்தில் அவதரித்துமாகிய உன்னை பித்ருகணங்களுக்கு முதன்மையானவரான அர்மியா அப்படிங்கிற ஒருத்தர் ஆராதனை செய்கிறார். சம்சேவதே பித்ருகண பிரவரோ அர்யமா யம் தம். அதை பிரித்து படிக்கணும். அதை பிரவரோர்யமா யம் தம் துவாம் பஜாமி பகவன் பரிச்சின்மயாத்மன் அப்படின்னு அந்த அரியமா ஆராதனை செய்கிறார். அப்படிப்பட்ட உன்னை தியானிக்கிறேன். இப்போ அடுத்தது பாருங்க. கிம் சோத்தரேஷு ச உத்தரேஷு குருஷு பிரியயா தரண்யா. இப்போ உத்தர பாகத்தில், அதாவது வடக்கு திசையில் அறிஞர்கள் போற்றிய யஜ்ஞவராக மூர்த்தியே துவம் பாகி விக்ஞனுத யஜ்ஞவராக மூர்த்தே அப்படிங்கிறார். உத்தர குரு என்கின்ற பகுதியில் உன் மனைவியான நிலமகளால் பல வகையான மந்திரங்களினாலும் தோத்திரங்களினாலும் வழிபடப்பட்டாய். அங்கே பூமாதேவியே யாரை வேண்டின்னு இருக்கா? வராகமூர்த்தி, யஜ்ஞவராகமூர்த்தியை வேண்டிட்டு தியானம் பண்ணின்னு இருக்கா. தம்ஷ்டாங்கிற கிருஷ்ட கணபிருஷ்ட கரிஷ்ட வர்ஷ்மான்னு போடுறார். ஸோ அந்த இடத்துல இப்படி வந்து யஜ்ஞவராகமூர்த்தியை நிலமகள் வந்து ஆராதனை பண்ணின்னு இருக்கா. அத்தகைய நீயே என்னை காக்க வேண்டும். அடுத்த கண்ட்ரி பார்த்தல்னா கிம் புருஷம். யாம் யாம் திஷம் பஜதி கிம் புருஷாக்கிய வர்ஷே சம்சேவிதோ ஹனுமதா திருட பக்தி பாஜா. ஹனுமான் வந்து வழிபடுறாருனாலே அங்கே யார் இருப்பா? சீதா பிராட்டியும் ராமபிரானும் தான் இருப்பாங்க கிம்புருஷ வருஷத்தில். எப்படி ஹனுமனை சொல்லும்பொழுது திருட பக்திங்கிறார். திடமான பக்தியுடைய ஹனுமான் அப்படின்னு போடுறாரு பாருங்க. விஷ்ணுவே கிம்புருஷம் என்கின்ற நாடு இலாவிரதத்திற்கு தெற்கில் இருக்குது. ஏற்கனவே முதல்ல ஒரு நாடு தெற்கில் இருந்தது, இதுவும் தெற்கில் தான் இருக்குது. அதில் உறுதியான பக்தி கொண்ட அனுமனால் தொண்டு செய்யப்பட்டும் சீதைக்கு விருப்பமான அப்படிங்கிற போடுறாங்க. சீதா பீராம பரமாத்புத ரூபசாலி அப்படின்னு போடுறாரு பாருங்கோ. வியக்கத்தக்க வடிவினை உடைய ராமபிரானாகவும் விளங்கினாய். அத்தகைய நீயே என்னை காத்தருள வேண்டும். பரிபாகி விஷ்ணு அப்படிங்கிறார். அடுத்தது பாருங்கோ பாரத கண்டம். ஸ்ரீநாரதேன சக பாரத கண்டமுக்கியைஹி
துவம் சாங்கிய யோக நுதிபிஹி சமுபாசியமானஹா. இப்போ ஏன் முழு முதலே அப்படின்னு போடுறார். பூமண்ணு இங்கே பரதகண்டத்தில் மிக சிறந்த பக்தர்களோடு கூடி நீ நாரத முனிவனால் அறிவாலும் யோகத்தாலும் தோத்திரங்களாலும் வழிபடப்பட்டு பிரளய காலம் வரையில் நன்மக்களை காப்பாற்றும் நாராயணனாக விளங்குகின்றார். அதான் நாராயணோ நரசகன்னு போடுறார். நரநாராயண ரூபத்தில் இன்றைக்கும் பத்ரிகாசிரமத்தில் பகவான் அருள் பாலிச்சுருக்கார். எங்கெல்லாம் நாராயண மந்திரம் கேட்குறதோ அங்கே கண்டிப்பாக நாரதர் இருப்பார். என் பூலோகத்தில் நாரதர் இருப்பாளான்னு கேட்கக்கூடாது. எங்கெல்லாம் நாராயண மந்திரம் இருக்கோ அவள்லாம் வந்துருவா. கலியுக தெய்வம்னு சொல்கிறா பார்த்தேலா ஆஞ்சநேயர், எல்லாருமே இங்கே தான் இருந்துட்டு இருக்கா. எங்கெல்லாம் ராமாயணம் நடக்கிறதோ அங்கே ஆஞ்சநேயர் வந்துடுவார். அது மாதிரி இங்கே நரநாராயண ரூபத்தில் பரதகண்டத்தில், அதாவது இந்தியா இந்த இடத்துல நம்மளுடைய இடத்துல நன்மக்களை காப்பாற்றும்னு போட்டார் பாருங்கோ. ஸோ நல்லவாளை தான் காப்பாற்றுவார் பகவான். அப்படிங்கிறதுனால நமக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மளை கண்டிப்பாக பகவான் காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை வேணும். அத்தகைய நீயே என்னை காத்தருள வேண்டும். சரி, இப்போ நாடெல்லாம் முடிஞ்சுடுத்து. அடுத்தது பஞ்சபூதங்கள்லாம் எங்கே இருக்குது? இப்போ த்வீபங்களெல்லாம் பார்க்குறோம். பிளாக்ஷேர் அர்க்கர் ரூபமயி ஷால்மல இந்து ரூபம் த்வீபே பஜந்தி குஷநாமமணி வஹ்னி ரூபம் அப்படின்னா, அதாவது இறைவனே எப்படி போடுறாரு பாருங்கோ. மக்கள் உன்னை பிளக்ஷத்தீவில் சூரியனாகவும், ஷால்மலி தீவில் சந்திரனாகவும், குஷத்தீவில் தீயாகவும், வஹ்னி ரூபம்னா தீ, கிரௌஞ்சேம்புரூபமத வாயுமயம் சஷாகே துவாம் பிரம்ம ரூபமயி புஷ்கர நாம்னி லோகாஹா. கிரௌஞ்ச தீவில் நீராகவும், ஷாக்க தீவில் காற்றாகவும், புஷ்கர தீவில் பிரம்மமாகவும் வழிபடுகின்றார்கள். அடுத்தது பாருங்கோ, இப்போ நட்சத்திரங்கள், அடுத்தது கிரகங்கள், நட்சத்திரங்கள்லாம் வரப்போகிறது. சர்வை த்ருவாதி பிருடு பிரகரைர் கிரகைச்ச புச்சாதி கேஷ்வவயவேஷ்வபி கல்பியமானைஹி த்வம் ஷிம்ஷுமார வபுஷா மகதாமுபாஸ்யஹ சந்தியா சுருந்தி நரகம் மம சிந்துஷாயின். சிந்துஷாயின்னா பள்ளி கொண்ட பெருமாளை சொல்கிறார். திருப்பார்கடலில் பள்ளி கொண்டவனே. சிந்துனா கடல் இல்லையா? வால் முதலிய உறுப்புகளில் துருவன் முதலிய நட்சத்திரங்களின் கூட்டங்களோடும் கிரகங்களோடும் சிம்சுமார வடிவில், சிம்சுமாரம்னா எந்த முதலை மீன் அந்த மாதிரி வடிவில் சந்தியா காலங்களில் பெரியோர்களால் வழிபடப்படுகின்றாய். அத்தகைய நீயே நோயாகிய நரகத்திலிருந்து என்னை காக்க வேண்டும்ங்கிறார். சந்தியாசு ருந்தி நரகம் மம சிந்துஷாயின்னு போடுறார். அதாவது பெரியோர்கள் மகதாம் உபாசிய. சாயந்தர நேரத்தில் இன்றைக்கும் பாருங்கோ விளக்கேற்றி வச்சு பகவானை தான் தோத்திரம் பண்ணணும்னு நம்ம பார்த்து பெரியவாளாம் சொல்லுவாள். இப்போல்லாம் யாரும் கேட்கறதில்ல. இப்போ நம்ம அந்த நேரத்தில் பகவானை நம்ம வேண்டிக்கணும். அப்போ தான் நோயாகிய நரகத்திலேருந்து நம்மளை பகவான் காப்பாற்றுவார். எவ்வளோ அருமையாக ஒரு ஜாகிரஃபியை ஒரு 12 ஸ்லோகத்தில் நமக்கு கொடுத்துருக்காரு பாருங்கோ. சரி, இப்போ எல்லாம் வந்துருத்து. அடுத்தது பாதாளம், கீழே 7 லோகம் இருக்கு இல்லையா? அங்கே யார் இருக்கா? பாதாள மூல புவிசேஷ தனும் பவந்தம் லோல ஏக குண்டல விராஜி சஹஸ்ரசீர்ஷம் நீலாம்பரம் திருதஹலம் புஜகாங்க கணாபிஹி ஜுஷ்டம் பஜே ஹரகதான் குரு ஹே கேஹநாத. இப்போ குருவாயூரின் தலைவனே குரு கேஹநாத, பாதாளத்துக்கு கீழே அசையும் ஒற்றை குண்டலம் ஒளிர. பகவான் அங்கே சகஸ்ரசீர்ஷம்னா என்ன, ஆயிரக்கணக்கான தலைகளோட யார் இருக்கா? அங்கே ஆதிசேஷன் இருக்கார். ஆதிசேஷனும் பகவானோட அம்சம்தான். ஒரே ஒரு குண்டலம் தான் போட்டுருக்காராம். அது எப்படி அப்படியே மின்னி அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் வெளிச்சத்தை தரதான் அது. அதை நாகரத்னம்னு சொல்லுவா பார்த்தேலா, அந்த மாதிரி
மின்னும் 1000 தலைகளோடும் நீல ஆடையை உடுத்தி, நீலா அம்பரம், திருத ஹலம், ஹலம்னா என்ன, கலப்பை, அதை யார் ஏந்தின்னு இருப்பா, பலராமர் ஏந்தின்னு இருப்பார். பலராமர்லாம் ஆதிசேஷனோட அம்சம்தான். நாககன்னிகைகள் போற்ற புஜகாங்க கணாபிகி அப்படிங்கிறார். ஆதிசேஷ வடிவம் கொண்ட அண்ணலே அப்படிங்கிறார். இப்போ பகவான் எப்போ பார் பீத்த சேலம் தான், மஞ்சள் கலரில் தான் அவர் கட்டின்னு இருப்பார். இவர் நீல அம்பரம். அந்த துவாபர யுகத்தில் நீங்கள் பார்த்தேன்னா பலராமர் எல்லாமே நீல கலரில் தான் ட்ரெஸ் போட்டுருப்பார். பகவான் கிருஷ்ண பகவான் எப்போவும் மஞ்சள் கலரில் தான் ஆடை உடுத்தின்னு இருப்பார். அதை தான் இதெல்லாம் நம்ம ஒரு அடையாளமாக வச்சுக்கணும். நம்ம ஆதிசேஷ வடிவம் கொண்ட அண்ணலே உன்னை வணங்குகிறேன், நீயே எனது பிணிகளை போக்கி அருள வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகாக இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லணும். சொன்னாதான் அந்த குழந்தைகளுக்கு தெரியும். நம்ம புஸ்தகத்தில் கொடுக்கறதையே படிச்சுட்டு இருக்காளே தவிர இதெல்லாம் இவ்வளவு அருமையாக நம்ம முன்னாடி இருந்தது, அகண்ட பாரதத்தில் இதெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.